இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்களின் தொடர்ச்சியாக திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. திரு என்னும் அடைமொழி கொண்ட நட்சத்திரங்கள் இரண்டு தான். 27 நட்சத்திரத்திலே 2 நட்சத்திரத்தை மட்டும்தான் திரு என்னும் அடைமொழியுடன் நாம் அழைக்கிறோம். ஆதிரை எனப்படும் இந்த நட்சத்திரம் திரு ஆதிரை என்று ஆகி திருவாதிரை என சேர்த்து சொல்கிறோம். அதே போல ஓணம் என்னும் நட்சத்திரமும் திரு என்னும் அடைமொழி பெற்று திருவோணம் என்று அழைக்கப்படுகிறது. நடராஜ பெருமான் அவதரித்த நட்சத்திரமான திருவாதிரையும் பெருமாள் அவதரித்த ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரித்த திருவோணமும் மட்டும்தான் திரு என்னும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. மற்ற 25 நட்சத்திரங்களுக்கும் திரு சேர்க்க முடியாது. திரு அஸ்வினி, திரு பரணி என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆகவே இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இதன் அதிதேவதை ருத்ரன், கடவுள் நடராஜர். இதற்கு உரிய மரம் செங்காலி மரம். இந்த செங்காலி மரம் மிகவும் அபூர்வமான ஒன்று. வனப்பகுதிகளிலே நிறைய இருக்கும். காடுகளிலே செங்காலி மரம் இருக்கும். நகரப்பகுதிகளிலே இதை பார்ப்பது மிகவும் துர்லபம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ராகு தசை ஆரம்ப தசையாக அமைய பெற்றவர்கள். ராகுவின் நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் தசை ஆரம்ப தசை ராகு தசை, அதன் பிறகு குரு தசை வரும். இளவயதிலேயே குரு தசை வருவதால் வாழ்க்கை வளமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயங்கள் திருக்கொள்ளிக்காடு, சிதம்பரம், கோனேரி ராஜபுரம், திருக்குற்றாலம். இந்த 4 தலங்களும் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது. திருக்கொள்ளிக்காடு என்பது திருவாரூர் அருகிலே இருக்கின்ற ஒரு விசேஷமான தலம். அக்னி தேவன் வந்து வழிபட்ட தலம். சனீஸ்வர பகவான் சிவன் அருள் பெற்ற தலம். நவ கிரகங்களும் பார்த்தால் ஏதேனும் ஒவ்வொரு தலத்திலே சிவனை பூஜை செய்திருக்கும். சிவனை பூஜை செய்ததால் தான் நவகிரக பதவியே கிடைத்தது. சுக்கராச்சாரியாருக்கும், பிரகஸ்பதிக்கும், சனீஸ்வரனுக்கும், அனைத்து கிரகங்களுக்கும் அந்த நவகிரகம் என்னும் அந்த 9 கிரகங்களுக்கு பதவியை வழங்கியவர் சிவபெருமான். ஆகவே நவகிரகங்கள் வழிபடுகின்ற ஒரே தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வழிபடுவதால் அது சிவனுக்கு கட்டுப்படும். அதனால்தான் சிவன் கோவில்ல நவகிரகம் இருக்கும். திருக்கொள்ளிக்காடு என்னும் தலத்திலே அக்னி தேவன் அஷ்டதிக் பாலகர்களுள் ஒன்றாக விளங்குகின்ற அக்னி சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்று இருக்கிறது. அதனால்தான் அங்கே சுவாமிக்கு அக்னீஸ்வரர் என்று திருநாமம். அக்னி வழிபட்ட தலம் என்பதால் அது கொள்ளிக்காடு என்று அழைக்கப்படுகிறது. கொள்ளி என்றால் நெருப்பு. நெருப்புக்கு ரொம்ப தூய தமிழ்ல கொள்ளின்னு தான் சொல்லுவாங்க. அக்னி என்னும் சொல்லுக்கு சரியான தமிழாக்கம் கொள்ளி. ஆகவே திருக்கொள்ளிக்காடு என்னும் ஊர் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு உரியதாக கருதப்படுகிறது. இந்த தலத்திலே சனி பகவானுக்கு தனி சிறப்பு விசேஷ சன்னதிகள் எல்லாம் இருக்கின்றன. நவகிரகம் இல்லாத தனி சன்னதி சனீஸ்வர பகவானுக்கு இங்கே இருக்கிறது. காக்கை வாகனத்தோடு எழுந்தருளி இருக்கின்ற ஒரு தலமாக இது விளங்குகிறது. இத்தலம் திருவாதிரைக்கு உரிய செங்காலி மரம் தலவிருட்சம் அல்ல. எனினும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு தலம். தலத்திலே வன்னி மரம் தான் தலவிருட்சமாக விளங்குகிறது. சிதம்பரம் கோவில், நடராஜர் கோவில் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. நடராஜ பெருமான் ஆதிரை நட்சத்திரத்திலே அவதரித்த திருவாதிரை ஆக்கினார். அதை அந்த நட்சத்திரம்
சிவப்பு நிறத்திலே ஒரு தாமரை மலர் எப்படி இருக்குமோ, ரத்தனங்கள் பதித்தால் தாமரையிலே அது எப்படி இருக்குமோ அதை போல காட்சி அளிக்கின்ற ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கலைகளிலே சிறந்து விளங்குவார்கள், கவிஞர்களாக இருப்பார்கள், கலைத்துறையிலே முன்னணியிலே இருப்பார்கள், உலகின் அனைத்து துறைகளிலும் முதன்மை ஸ்தானம் வகிப்பவர்களாக இருப்பார்கள். எந்த துறையில் பார்த்தாலும் அங்கே ஒரு திருவாதிரை நம்பர் 1 இடத்திலே இருக்கும். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் விளங்குகிறது. சிதம்பரம் நடராஜ பெருமானை இவர்கள் அடிக்கடி சென்று வழிபட வேண்டும். நடராஜ சபைகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று வழிபட வேண்டும். நடராஜ சபைகள் என்பது சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், திருவாலங்காடு ஆகிய 5 நடராஜ சபைகள். சிதம்பரம் கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, திருவாலங்காடு ரத்ன சபை. ரத்ன சபாபதி என்று நடராஜ பெருமானுக்கு திருவாலங்காட்டிலே திருநாமம். நடராஜ பெருமானுக்கு உகந்த தலங்கள் எங்கெங்கு உள்ளனவோ அங்கெல்லாம் சென்று வழிபட வேண்டும். கோனேரி ராஜபுரம் என்று ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஊர் ஒன்று இருக்கிறது. அற்புதமான ஊர். அங்குதான் நடராஜ பெருமானின் மிகப்பெரிய திரு உருவத்தை நாம் தரிசிக்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு நடராஜ விக்கிரகம் வேறு எங்குமே பார்க்க முடியாது. அற்புதமான ஒரு நடராஜ திருமேனி அங்கே காணப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அளவிலே இருக்கக்கூடிய நடராஜ விக்கிரகம் கோனேரி ராஜபுரத்திலே இருக்கிறது. அந்த விக்கிரகம் வார்க்கப்பட்டது பற்றியெல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் சொல்வார்கள். திருக்குற்றாலத்திற்கும் கோனேரி ராஜபுரத்திற்கும் திருக்கொள்ளிக்காடு, சிதம்பரம் ஆகிய தலங்களுக்கு சென்று திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நடராஜ பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் அடைவார்கள் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே அடுத்த நட்சத்திரமான புனர்பூசத்தை பற்றி நாம் பார்ப்போம். புனர்பூசத்திற்கு உரிய தலங்களை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டு ஜோதிடர் ஹரிஹரசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.